உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐயோ ஐயோ மித்ரா, இப்படி மாட்டிட்டு வந்து நிக்கிறியே நீ. கருணாகரன் கருணாகரன் உன்கிட்ட கை நீட்டி காசு வாங்கினவன். உனக்கு கீழே வேலை பார்த்த அந்த கருணாகரன் நடு ரோட்ல நின்னு உன்னை மிரட்டிட்டு போறான். என்ன பண்ண போற? நீ என்ன செய்ய போற? நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. மகேஷ் மகேஷ் எனக்கு கிடைக்காம போயிடுவானா? அவன் அவன் எனக்கு கிடைக்கலனா என் லைஃப்ல எந்த அர்த்தமும் இல்ல. மகேஷ், எல்லாமே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே பண்ணேன். நோ மகேஷ், நோ. நம்ம கல்யாணம், நம்ம லைஃப் எதையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு செய்யக்கூடாதது எல்லாமே நான் செஞ்சுட்டேன் மகேஷ். தப்புதான். ஆனா நான் உன் கூட வாழ்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா ஆனா உண்மை வெளியே தெரிஞ்சா என் ஆசை, என் கனவு எல்லாம் எப்படி நிறைவேறும்? ஆனந்தியோட பிரச்சனைக்கு கம்பெனி தான் காரணம்னு நினைச்சு மகேஷ் எவ்வளவு அப்செட்டா இருந்தான். ஆனந்தி நடந்த கொடுமைக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சா அவனுக்கு தெரியாமலே அவன் தான் காரணம் தெரிஞ்சா மகேஷ் என்ன கொன்னாலும் கொன்னுடுவான். இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல, எதுவுமே நடக்க கூடாது. அன்புதான் ஆனந்தியை ஏத்துக்கிட்டான்ல. அவங்க 2 பேரும் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. நான் என் மகேஷ் கூட வாழக்கூடாது? இல்ல, ரகுவோட கொலைய பத்தி நான் எதுவுமே சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டேன். கருணாகரன் கருணாகரன் என்ன பண்றது? காலம் முழுக்க அந்த வீடியோவை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணுவானே அந்த ஆளு. அந்த வீடியோவை அவர்கிட்ட இருந்து மொத்தமா அழிக்கணும். யாரா இருக்கும்? கருணாகரன் போலீஸோட வந்திருப்பானா? இல்ல, என்ன காட்டி கொடுத்தா அவனும் மாட்டுமா? ஒருவேளை மகேஷா இருக்குமா? அந்த கருணாகரன் மகேஷ் கிட்ட என்ன மட்டும் மாட்டி விட்டுருப்பானா? கதவு திறந்தா மகேஷ் நின்னா நான் என்ன பண்றது? ஐயோ, அடிப்பானா, திட்டுவானா, இல்ல போலீஸோட வந்திருப்பானா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ரொம்ப நேரமா தட்டிட்டே இருந்தேன். ஏன் திறக்க இவ்ளோ நேரம் மித்ரா? அது நான் ரிசர்ச் பண்ணலாம் நினைச்சேன். அதுக்குள்ள நீ கதவை தட்டிட்ட, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. ஆனந்தி, என்ன பாக்குற? என்ன மித்ரா, இந்த சினிமால எல்லாம் காட்டுற மாதிரி யாரையாச்சும் கொலை பண்ணி இந்த ரூம்ல பதுக்கி வச்சிருக்கியா என்ன? கொலையா? நானா? உன் முகத்திலேயே அப்புறம் இம்புட்டு பதட்டம். பதட்டமா? எனக்கா? எனக்கு எந்த பதட்டமும் இல்லையா ஆனந்தி? இப்போ வெளியே போயிட்டு வந்தல, அது கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சோர்வா? நெசமாவே சோர்வு தானா? அன்னைக்கு மஞ்சு விட்டுட்டு போக வந்தப்பவும் இப்படிதான் அந்த பாத்ரூம் பக்கத்துல நின்னு பதட்டமா யார்கிட்டயோ கோவமா பேசிட்டு இருந்த. நான் அதுவும் அன்னைக்கே சொன்னனே, அது ஒரு கம்பெனி பிரச்சனை. மித்ரா, நீ என்ன நம்பலாம் மித்ரா. உனக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லு. நான் உனக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் பண்றேன்.
நீ உதவிக்கு ஆள் இல்லாம நிக்கிறிய. இதுக்கு காரணமே நான் தான். எந்த பிரச்சனை நீ எப்படி சரி பண்ணுவ? மித்ரா மித்ரா சொல்ல ஆனந்தே, சொல். சொல்லணுமா? சரியா போச்சு. நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டுதே இருந்தேன். ஓ, நீ நல்லா இருக்கல்ல? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனந்தி, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீ என்ன திடீர்னு ஹாஸ்டல் பக்கம் விசிட் பண்ணிருக்க? அந்த பொண்ணு மஞ்சு இங்க நான் இருந்த ரூம்லதே சௌசவ் கூட தங்கி இருக்கறா. தெரியுமே. அவளை கொஞ்சம் பாத்துக்கோன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போலாந்தே வந்தேன். ரித்திகா டயானாக்கெல்லாம் சௌந்தர்யாவை கண்டாலே ஆகாது. அந்த கோவத்தை மஞ்சு மேலையும் காட்டிட போறாங்க. அது ரொம்ப சின்ன பொண்ணு, பாவம். ஐயோ ஆனந்தி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். நான் அவங்க கிட்டயும் சொல்லி வைக்கிறேன். சரி மித்ரா, நான் கிளம்புறேன். நீ கொஞ்ச நேரம் ஓய்விடு. ஐயோ, இவன் இன்னும் போகலையா? ஹாய் மித்ரா. என்ன மித்ரா ஹாய் சொல்ற, கண்டுக்காம வந்துட்ட? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன மித்ரா, உனக்கு தலைவலிக்குதா? இல்ல, உனக்கு தலைவலிச்சா அதை சரியாக்கிறதுக்கு பிளான் இருக்கு. என்ன, பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுமா? சீச்சி, அதெல்லாம் நான் சாப்பிடுறதே இல்ல. டயட்ல இருந்து எவ்வளவு கண்ட்ரோல்டா வந்திருக்கேன். அத போய் இப்படி சொல்றியே. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? என் பாய் ஃப்ரெண்ட் வேற வெளியே போலான்னு சொல்லிருக்கான். என்கிட்ட வேற கையில சுத்தமா காசு இல்லையா. நீ காசு கொடுத்தனா நான் வெளியே போயிடுவேன். நீ அமைதியா ரெஸ்ட் எடுக்கலாம்ல, தலைவலி வேற போயிடும். அவன் இங்க என்ன பிரச்சனை இல்ல இருக்கா? உனக்கு பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்தணுமா? காசுக்கு தப்பு நினைச்சு கழுத்துல இருக்கிறியா, இல்ல காதல் பண்ணது தப்பு நினைச்சு கழுத்துல இருக்கிறியா? உனக்கு லவ் ஓகே ஆகலங்கிறதுக்காக ஏன் மித்ரா ஏன் லவ் க்ளோஸ் பண்ண பாக்குற? உன்னை க்ளோஸ் பண்ணிடு. போடி இங்க இருந்து. போயிரு போயிரு, தப்புச்சுடா சாமி. அம்மா, எனக்கு முடிச்ச நேரமே சரியில்லை. கருணாகரன், அண்ணே, நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? எனக்காகவும் அன்புக்காகவும் தானே வந்தீங்க? ஆமாமா, உங்க 2 பேருக்காக தான் நாங்க குடும்பத்தோட இங்க வந்து இருக்கோம். மருமகன் ஒருத்தி என் பிள்ளை இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்தினா உனக்காகத்தானமா நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். நான் தூக்கி வளர்த்த பையன் தவசி இன்னைக்கு அத்தனை பேர் முன்னால என்ன வாயா பையன்னு பேசிட்டானம்மா. எனக்கு மனசு தாங்கலம்மா. இதுக்கு மேல நான் யாருக்காக இங்க இருக்கணும்? வேணாம்மா, வேணாம். நாங்க ஊருக்கு போறோம். துளசி, உங்க அம்மாக்கு போன் பண்ணி வர்றாளா இல்லையான்னு கேளு.